வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஆளுநருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் குடியரசுத் தலைவருக்கே கால நிர்ணயத்தை உச்சநீதிமன்றம் செய்யலாமா அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் கேள்விகளை எழுப்புகிறார். உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமானு கேட்கிறார். மசோதாக்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் எப்படி உத்தரவிட முடியும்? 142 அப்படின்ற அதிகாரத்தை ஏவுகணை மாதிரி உச்சநீதிமன்றம் ஏவுகிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் வக்பு இந்த சட்ட திருத்தத்தில் ஒரு வாரத்திற்கு இந்த சட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய உறுப்பினர்கள் நியமனம் இதுக்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் ஜனநாயக விரோத சக்திகளுக்கு இந்த தீர்ப்பு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பானது ஜனநாயக விரோத சக்திகளை உலுக்கி இருக்கிறது. அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நடக்க வேண்டும், நியமன பிரதிநிதிகளால் அல்ல. சட்டத்திற்கு முன்பு யாரும் மேலானவர்கள் அல்ல அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர் விவகாரம் முதல் வக்பு வரை உச்சநீதிமன்றம் விசஸ் மத்திய அரசு இருவருக்கும் இடையில் மோதலா அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய திமுக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.பி. கலைராஜன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு பாலசிங்கம் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு டி.டி.எஸ். ரவிச்சந்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு டி.டி.எஸ். ரவிச்சந்திரன் 142 இந்த அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம், நீதித்துறைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் எல்லா நேரத்திலும் யூஸ் பண்ணுறதில்ல, அரிதினும் அரிதான இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அதிகாரம் கூட இருக்கக்கூடாது, அது ஏவுகணை மாதிரி இருக்கு அப்படின்னு குடியரசுத் தலைவர் சொல்ல வர்றாரா? இல்லை, அரசியல் இப்போ மீறி உச்சநீதிமன்றம் அதை யூஸ் பண்ணுதா என்ன? இல்லை, அப்படி சொல்லவே கூடாது. 142 நீதிமன்றம் பயன்படுத்தணும்னா சட்டத்தில் எங்கேயாவது ஒரு ஆம்பிக்விட்டி இருந்தார், ஒரு குழப்ப நிலை இருந்தால் மட்டும்தான் அவங்களால 142 பயன்படுத்த முடியும். அல்லது ஒரு 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 விஷயம் சட்ட ரீதியாக திக்கற்று நின்றா, அதாவது ஒரு டிராஃபிக் ஜாம்னு வச்சுக்கோங்க, திக்கற்று நின்றா ஒரு டிராஃபிக் போலீஸ் வேலை தான் அது, பச்சையாக சொல்கிறதா இருந்தால். யூனியன் கார்பைட் கேஸ்லேயும் அப்படி தான் பயன்படுத்தினாங்க, அதில் நியாயம் இருந்தது. அதற்கு பிறகு 2 கேஸில் அவங்க பண்ணதுலேயும் நியாயம் இருந்தது. இங்கே என்ன கேள்வின்னா, as soon as possibleன்னு அம்பேத்கர் சொல்லிட்டார். அவருக்கு தெரியும் எதனால் அதை சொல்லியிருக்காருன்னு. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முதல்ல என்கிட்ட ஒரு மசோதா அனுப்புவீங்க. அந்த மசோதா என்ன சொல்லும்னா, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இனிமேலின்ட்டு தமிழ்நாடு வரி கொடுக்காது அப்படின்னு ஒரு மசோதாவை எனக்கு அனுப்புகிறீங்க. நான் கவர்னர் என்ன பண்ணணும்? இல்லைங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு விளக்கம் கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விளக்கமே எனக்கு கொடுக்க மாட்டீங்க. ஃபுல் ஸ்டாப் கமா மாறாமல், சட்டசபையில் சொல்லப்பட்டது, ஃபுல் ஸ்டாப் கமா மாறாமல் திருப்பி என்கிட்ட அனுப்புவீங்க. வெரி குட், நீங்கள் அனுப்பிட்டீங்களா, நான் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லணும். இதை விட ஒரு சாதாரணமான ஒரு வேலையை நம்ம போஸ்ட்மேனுக்கு கூட கொடுத்ததில்லை. ஸ்டேட்டுக்கு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டாக இருந்தால் கொடுத்துதான் சார் ஆக முடியாது. காரணம் சொல்கிறேன். அம்பேத்கர் ஏன் அதில் as soon as possibleன்னு கொண்டு வந்தார்னா, சட்டசபை இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு மாகாணம் தன்னை தனியாக பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு இல்லை நம்மளுது. மத்திய பேரரசு தான் முடிவு பண்ணும், இந்த மாநிலம் இப்படி 2ஆக இருக்கணும், 1ஆக இருக்கணும், 10ஆக இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும். இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு தவறான ஒரு ஆட்சி அமைந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா செக் பாயிண்ட்டுக்கு தான் உங்களுக்கு கவர்னரை வச்சுருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ as soon as possibleங்கிறது அர்த்தம் இல்லாமல் இருக்குது. இதுக்கு ஒரு கால வரையறை நிர்ணயம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லலாம் இல்லையா? இப்போ நமக்கு தீர்ப்பு கொடுத்தவர் ஒன்றும் முரண்பட்ட தீர்ப்புகளை கொடுத்த ஒரு நீதிபதி அல்ல, தெளிவாக தீர்ப்பு கொடுத்தவர் தான். இவருடைய பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி ஐயா வராதுக்கு காரணமே இவங்க அப்பா எமர்ஜென்சியை பற்றி மிக மோசமாக, மிக தெளிவாக, மிக சப்டமாக பேசினாருங்கிறதுக்காக தான். இப்போது இவர் as soon as possibleக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. அதாவது 30 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணுங்க, இல்லைனா அவர் பண்ணுவாருங்க, இல்லைனா 10 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணுங்க. ஜனாதிபதி உங்ககிட்ட வந்தனா 30 நாளில் நீங்கள் 3 மாதத்தில் பண்ணணுங்க, இல்லைனா அதை அப்படியே ஏற்றுப்பேங்க. சரி, எனக்கு அப்போ ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஆயுள் இது கைதின்னு சொல்கிறோம் இல்லையா, எத்தனை வருடம் அவர் சிறையில் எப்படி சொல்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஆயுள் கைதிங்கிறது எத்தனை வருடம் இருக்கணும்னு எந்த இடத்துலையுமே நீதிமன்றம் இன்னி வரைக்கும் சொல்லலை. நாமளா ஒரு 14 வருஷம் ராமன் போனதை கணக்கில் எடுத்துக்கிட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது முதல் பிரச்சனை, நம்பர் 1. இல்ல, அதுல இப்ப புது டைம் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்றாங்களே. ஆயுள் தண்டனைனா ஆயுள் முறம் கைதின்னு தாங்க அர்த்தம். புரியுதல் சார். இப்ப ரீசெண்டான ஜட்ஜ்மெண்ட்ல சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்லாம் கொடுக்கலாம் இல்ல, இரட்டை ஆயுள் தண்டனை கண்டிப்பா. இரட்டை ஆயுள்னா 28 தானே உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ நீதிமன்றம் தான் நிர்ணயித்துக் கொள்ள வேலையே நிறைய இருக்கும்போது தேவையில்லாமல் அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயத்துக்குள்ள தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்பர் 1. ரெண்டாவது இஷ்யூ நான் இன்னொன்று கேட்குறேன். ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க சார், இந்த நாட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை தூக்கில் தொங்கணும்னு சொல்லிட்டாங்க.
7 நாள் வரைக்கும் எனக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ப்ரொசீஜர் இதெல்லாம் போகும். அப்புறம் நீங்கள் என்ன 24 வருஷம் கழிச்சு தூக்கில் போடலாம், 48 வருஷம் கழிச்சு தூக்கில் போடலாம், நானா சாகர வரைக்கும் பார்த்துட்டு பூங்கொத்தை கூட கொண்டு வந்து வைக்கலாம். இந்த மாதிரியான கிளாரிட்டியை நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்கறது வந்து தானிக்கு தீனி கிடையாது. நீ ஒன்று தப்பனியா நான் கேட்குறேங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கல. இது வந்து குடியரசுத் தலைவருக்கு இந்த கருணை மனு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொருந்துமா அப்படின்ற கேள்வி. கருணை மனு பற்றி நான் பேசவே இல்லை. நீங்க முன்னாடி அப்ப என்ன கருணை மனு இல்லாம என்ன கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கு. உங்களுக்கு யாரையும் இது மாநில அரசு அனுப்பின உடனே ஆளுநர் நிறுத்தி வச்சு அது குடியரசுத் தலைவருக்கு போய் அவரும் நிறுத்தி வைக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தீர்ப்பு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இல்ல நீங்க 2 விதமா அதை முதல்ல பார்க்கணும். 10 மசோதாக்கள் வந்து யூனிவர்சிட்டி சார்ந்தது. அவர் தெளிவாக சொல்கிறாரு, யூனிவர்சிட்டியில் வந்து அரசியல் கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கருணாநிதி ஐயாவும் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாக்கு அப்படி தான் சொன்னாங்க. எல்லாருக்கும் புரிந்த ஒரு விஷயம் தான், அரசியல் கலக்கக்கூடாது. அதுக்கு நியாயமாக ஒரு காரணமும் சொன்னாங்க. முதலமைச்சர் பதவிங்கிறது இன்னைக்கு ராத்திரி 11:50க்கு இல்லாமல் போகலாம். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு, எப்போ வேணாலும் தேர்தல் நடந்து இன்னொருத்தர் வரலாம். அப்போ அது வரைக்கும் அந்த வேந்தர் வேலையை யார் பார்ப்பாங்கங்கிற கேள்வியை கருணாநிதியை தான் எடுத்து வச்சார், வேற யாரும் எடுத்து வைக்கல. இப்போ கேள்வி என்னன்னா, நீதிமன்றம் ஏதோ தீர்ப்பு கொடுத்துட்டு போட்டோம் சார், அது அந்த 10 வழக்கை பார்த்துதா இல்லையானு தெரியல. அது வந்த உடனே என்ன, நான் விமர்சனம் பண்ணல, தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம், உள்நோக்கம் தான் கற்பிக்கக்கூடாது. அப்படியா 10 நிறுத்திட்டாரா, என்ன 4 வருஷமா நிறுத்திட்டாரா, நோ அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது எதுக்காக நிறுத்தினாங்க? அது 2வது வாட்டி போனால் அவர் கண்ணை மூடிட்டு தாம்பலம் வச்சு தட்டி பாஸ் பண்ணணும் சார். அவங்க முதல்ல ஆளுநருக்கு அது ஸ்டேட் சப்ஜெக்டா இல்லை கன்கரண்டா இல்லை சென்ட்ரலா அதை பார்க்காம ஓகே பாஸ் அப்படின்ட்டாங்களா? எஜுகேஷன் வந்து கன்கரண்ட்னு தெரியும், இந்த இடத்துல வந்து யூஜிசி மேட்டர்ங்கிறது தெரியும். ஓகே, பல்கலைக்கழகங்கள் யார் நிர்வகிக்கிறா, யார் சம்பளம் கொடுக்குறா, அதெல்லாம் என்ன கணக்கு வருது? பல்கலைக்கழகங்கள் விவகாரங்கள் ஏன் பாருங்க, எல்லாத்துக்குமே வந்து இப்போ எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட யார் சார் சம்பளம்? நான் தான் என்னுடைய தொகுதிக்கு எம்எல்ஏ, சம்பளம் கொடுக்கறதெல்லாம் அரசு தான். நான் வந்து போய் சொல்லணும் நான் எங்கிட்ட இருந்து கொடுக்குறேன்ட்டு, அப்படி கிடையாது. நான் அந்த பிரச்சனைக்கு வந்துடுறேன். இல்லை முக்கியமாக ஒரு மெயினாக 3 மேட்டர் நான் சொல்லணும், அதுக்கு மட்டும் வந்துடுறேன். அப்புறம் எந்த விவாதம் பற்றியும் கவலை கிடையாது. இப்போ நீங்கள் ஆளுநருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது நீ அனுப்பி உன்னோட வேலை ஜனாதிபதிக்கு அனுப்ப வைக்க வேண்டியதானே, நீ 3 மாதத்தில் அனுப்புன்னு சொல்கிறீங்க, நியாயம் இருக்குது. ஆனால் ஜனாதிபதிக்கே நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் கேள்வி, அங்கதான் முதல் தவறு. 2வது, நீங்க இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கிடையாது. ஒரு 2 சுப்ரீம் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் தான், நீதிமன்றம்னா நீதிமன்றம் தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு 2 நீதிபதிகள் கொடுத்த ஒரு இப்ப நான் இதை வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு நான் இதை கொண்டு போகணும். அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இதுல சட்ட சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ மே 13ஆம் தேதி அவர் அவருடைய கால இது முடிய போகுது, அவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு. அதற்குள்ள நான் எப்படி தீர்ப்பு கொடுக்க பாருன்னு ஒரு அதுதான் உள்நோக்கம். ஏன் பதவி முடியுதுன்னு ஒரு நபர் நீங்க பாயிண்ட் போடக்கூடாது. கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம், தப்பே கிடையாது. 2 ஜட்ஜை நீங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்றேன். இதுல என்ன இருக்கு, உங்ககிட்ட ஒரு வழக்கு வந்திருக்கு, பஞ்சாப் வழக்கு வேற, அங்க பில்லையே நிறுத்திட்டாங்க, அது ரொம்ப தப்பு. கொள்கை ரீதியான விஷயத்தை தான் நிறுத்துறாரு. இதை புரிந்து கொள்ளாமல், அதாவது அடுத்து வரப்போற இன்னும் அற்புதமான அடுத்த நீதிபதி இன்னும் அற்புதமானவர் வரப்போறாரு. இந்தியாவிலேயே 2வது தலித் நீதிபதி வராரு. இது அற்புதமான தீர்ப்புகளை கொடுத்தவர் வரப்போறாரு. சுப்ரீம் கோர்ட் திரு எம் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வலதுசாரி ஆதரவாளர் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். முந்தி இருந்த இருக்கிற நீதிபதிகள்லாம் நல்ல நீதிபதிகள் இல்லையா? நான் அப்படி சொல்லலைங்க. வர்றது மிகப்பெரிய விஷயம், எல்லாம் சட்டம் படித்த மிகப்பெரிய விஷயம், அவர்கள் வர்றது மிகப்பெரிய விஷயம். அதுல அடையாளம் வேண்டாம். ஒரு ஆளு வர முடியும், ஒரு இல்ல பிராக்டிகலா மாதிரி ஒரு ஆளு வேணும். இல்ல பிராக்டிகலா நீதிபதி இல்ல வந்துட முடியாது. வந்தாரு அவர் தமிழ்நாட்டுல போடுற நீதிமன்றம் கவாய் வர்றவரும் தலித் நீதிபதி தான் இல்லைன்னு சொல்லல. ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவரே தலித் தானே. நீதிபதி வர்றது வந்து ஒரு இதா சொல்லக்கூடாது. அதுல போன நோக்கம் கற்பிக்கிற மாதிரி வந்துரும். வேண்டாம், இந்த நாடு என்னோட கேள்வி கொஞ்சம் ஒரு நிமிஷம். நீதியை பாருங்க, ஜாதியை பாக்குறீங்க கேக்குறேன். நீதியை பாருங்க, ஜாதியை பாருங்க. சரி சரி, இந்த நாடு எப்படி பெருமை சேர்க்கிறதுன்னு சொல்றேன். அற்புதமாக பெருமை சேர்க்கிறது. கொலிஜியம் சார், அட்லாஸ் கொலிஜியம் மத்திய அரசு நியமிக்கலாம். புரிஞ்சுக்காதீங்க, கொலிஜியம்ல 60 பேர் திமுக மாதிரி குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. ஆனா மீதி 40ல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு வர்றது தான் பெரிய விஷயம். அதுதான் இந்த இடத்துல நடக்கும். கேட்போம். சரி, ஓகே. நீதிமன்றத்துக்கு ஒரு எல்லை இருக்கு, அது அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படணும். ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு எல்லா பக்கமும் போக முடியுமான்னு கேட்கறாங்க. 142 கொடுத்திருக்கின்றக்காக பாஸ் பண்ண முடியுமா எல்லா பில்லுகளையும்? To do complete justice between the party, they can invoke
142 ஆர்டிகல் 142 க்ளீனாக சொல்லுது 142ல். அதாவது ஒரு பிரச்சனை வந்து சமூகத்துக்கு தேவையான பிரச்சனையாக இருக்கிறது. அந்த சமூகத்தை வந்து அதனால் அந்த தீர்ப்பு வந்து அதனால் சமூகத்துக்கு பலனளிக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல, அது அரிதிலும் அரிதாக இன்வோக் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மைதான். அப்படிங்கிறப்ப ஒரு மசோதாவை ஒரு ஆளுகிற கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தீர்மானமாக கொண்டு வரப்பட்ட மசோதாவை அனுப்பி வைக்கிற போது ஒரு நியமனம் செய்யப்பட்ட ஒன்றிய அரசாங்கம் யார் நியமிக்கிறதோ அப்படி நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் அமர்ந்து கொண்டு அந்த மசோதாவை கிடப்பில் போட்டு வைத்திருந்தால், காலக்கெடுவே இல்லாமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தால் அது நியாயமா? இந்த தீர்ப்புல அதை ஏத்துக்கிறாங்க சார். ஆளுநருக்கு டைம் ஃப்ரேம் பண்ணுங்க ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த கிளியரன்ஸை இவங்க கொடுக்கறாங்க. அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு இவங்க டைம் ஃப்ரேம் பண்றாங்க. ஆமா, பண்ணிதானே குடியரசு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. குடியரசுத் தலைவர் எல்லாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லையே. சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனா குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய வீட்டோன்றது ஒன்றை நிறுத்தி வைக்கக்கூடியதே ஒரு முடிவு தானே. அது வீட்டோ பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் நாங்க சொல்றோம். குடியரசுத் தலைவர் வீட்டோ பவர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணம் வந்து கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கிறது, முடிவெடுக்காமல் இருப்பதே ஒரு முடிவு அப்படின்னு. அது ஆளுநர் சொல்ல முடியாது, குடியரசுத் தலைவர் சொல்லலாம்ல. எவ்வளவு காலம் அதுக்கு சார்? அதுல தானே சார் இன்னைக்கு பேரவைகள் வெளியே வந்தாங்க. உதாரணத்துக்கு முடிவெடுக்காமல் இருந்ததுனால தானே அவங்க விடுதலை அடைந்தாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். 1991 நடந்த உதாரணத்தை சொல்றேன். அப்ப பிரசிடென்ட் வந்து ஆர் வெங்கட்ராமன். அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்தவர் பங்காரப்பா. அப்போ வந்து அட்டார்னி ஜெனரல் இருந்தவர் ஜி ராமசாமி. நல்ல வேலையாக போச்சது. அவரும் தமிழராக போயிட்டார், குடியரசுத் தலைவரும் தமிழராக போயிட்டார். அப்போ அட்வொகேட் ஜெனரல் திரு கே சுப்பிரமணியர், மூத்த வழக்கறிஞர் கே சுப்பிரமணியர். ஜாதி பார்க்கக்கூடாது, மொழி பார்க்கலாமா? ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், மொழி பார்க்குறது விடுங்க நீங்கள் இருங்க. அப்படி வந்து இருக்கிறப்ப அந்த 3 பேரும் அங்கே இருக்கிறப்ப பங்காரப்பா ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு, ஒரு ஆர்டினன்ஸ் போடுறாரு. அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, காவிரி பிரச்சனை, காவிரி நதி குடகுகள் உற்பத்தி ஆகிறது. அந்த குடகு இருப்பது கர்நாடக மாநிலத்தில். எங்கள் மாநிலத்தில் உற்பத்தியாகிற காவிரி தண்ணீர் எங்கள் மாநிலத்திற்குள் ஓடுகிறது. அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு மிச்சம் இருந்தால், அவசியம் ஏற்பட்டால், தேவைப்பட்டால், மீதி இருந்தால் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தருவோம் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸ் போடுறாரு. யாரு? பங்காரப்பா. அப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து அதிமுக ஆட்சி வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து 1 வாரம் தான் ஆகுது. இப்போ திரும்ப அந்த தீர்ப்பு போட்ட பிறகு, அப்போ நான் ஏடிஎம்கில் இருக்கிறேன், அதனால சொல்கிறேன், அது எனக்கு தெரிஞ்சதுனால. அப்போ உடனே சுப்ரீம் கோர்ட், உடனே ஹைகோர்ட்டு இவர்கிட்ட போகிறாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட போகிறாங்க. இப்படி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருக்காங்களே, இது என்ன பண்ணலாம்னு. அவர் உடனே சுப்ரீம் கோர்ட்டோட கேள்வி கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்போ சொன்னீங்களே ஆர்டிகல் 142 படி குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு வந்து தேவை ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டோட கேட்கலாம், தன்னுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு ஆர்டிகல் 142ல். அதுபடி கேட்குற போது அதே மாதிரி ஆர் வெங்கட்ராமன் கேட்குறார். அப்போ ரெங்கநாத் மிஸ்ரா சிஜே 5 பேர் கொண்ட நீதிபதிகள் ஒன்றா உட்காந்து அந்த வழக்கை விசாரித்து அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடக நீதிமன்றம் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் தப்பு. யார்? குடியரசுத் தலைவர் சொல்கிறார், ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தது தப்பு. தண்ணி வந்தது. அப்போ யாருடைய ஆதரவு தீர்ப்பை கேட்டு சொல்கிறாரு? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கேட்டு தான் சொல்லுகிறார். அதனால் அது தப்பு, அது மாதிரி தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கர்நாடகம் சொல்றது தவறு, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? தண்ணி வந்துட்டா கரெக்ட். அந்த டாபிக் போனா காரணம் வந்துச்சு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், அது மாதிரி குடியரசுத் தலைவர் அவருக்கு சந்தேகம் ஏற்படுமே ஆனால் ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பதை விட உச்சநீதிமன்றத்திடம் கேட்பது தவறு இல்லை, கேட்கலாம் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து உரிமை இருக்கிற போது இவர் வந்து துணை குடியரசுத் தலைவர், அவங்க அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் சும்மா அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவரை நீங்கள் வந்து இவருக்கு சம்பந்தமே இல்லாமல் இவர் என்ன ஒரு உள்நாட்டு புதிய நாடாளுமன்றத்தை இவங்க நடத்துகிறார்களா என்றெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பது, அப்போ உச்சநீதிமன்றத்தை இவர் வந்து கேள்வி கேட்பதை போலத்தான் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லையா? உச்சநீதிமன்றம் தான் கேள்வி கேட்கிறாரு. அது அதிகாரத்தை மீறி அவர் கேள்வி கேட்கிறார். அவர் சொல்றது எங்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றத்திற்கு அரசியலமைப்புக்கு இல்லாத அதிகாரத்தை நீங்க உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது உச்சநீதிமன்றத்திலும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நீதிமன்றமே முடிவு பண்ணி குடியிருக்கிற போது அப்புறம் அவங்க நீதிமன்றம் சொல்வதற்கு நீங்க வந்து சர்க்காரியா கமிஷன் இல்ல ஒரு கேஸ் சார் எல்லாத்துக்கும் 3 மாசத்துல முடிவெடுத்த முடியுமா? குடியரசுத் தலைவர் கொஞ்சம் முடிவெடுக்க முடியலன்னா அதுக்கான காலக்கெடுவை
இதுக்கான காரணங்களால் முடிவெடுக்க கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்கு, அதனால நீங்க வந்து இதை நீங்க இதுக்கான விளக்கம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ ஒன்றிய அரசுக்கோ அவர் சொல்லலாம். காலக்கெடு அவங்க கொடுக்க கேட்டுக்கலாம், இவர் கேட்டுக்கிட்டு அவங்க கொடுக்கலாம், ஒத்தி வைக்கலாம். அதுக்கும் முடியாமல் அவங்க குடியரசுத் தலைவர் பையன் இப்போ செய்யாமல் இருந்தா, அவருக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லாமல் இருந்தால் தமிழக அரசு மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த அரசாங்கத்தினால தமிழக அரசு வழக்கு போடலாம் குடியரசுத் தலைவர் மீது என்று தீர்ப்பு இருக்கிறது என்று வழக்கு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தில். குடியரசுத் தலைவர் இதற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவர் காலக்கெடு பண்ண முடியாது. அதனாலதான் இந்த 3 மாதம் இது வந்து நான் சொல்லுங்க 2016 இதுல வந்து உங்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி இது சொல்றேன், பிப்ரவரி 4ஆம் தேதி 2014 இது வந்து என்னாச்சுன்னா 2016 பிப்ரவரி 4 வந்து குறிப்பான உள்துறை அமைச்சகத்திலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து 3 மாத காலக்கெடு குடியரசுத் தலைவருக்கு, இது இன்னைக்கு இல்லை 2014 கொடுத்துட்டாங்க. ஓகே, அது உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. திரு குமார், இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் சொல்றார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்காக குரல் கொடுக்கிறாரா இல்ல மத்திய அரசின் குரலா உச்சநீதிமன்றத்தை எதிர்க்கிறாரா? திரு நம்முடைய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து 100% சரியானது. நான் இந்த தீர்ப்பு வந்த அன்றே நான் இதே வார்த்தையை அவர் பயன்படுத்தின வார்த்தையை நான் எல்லா பயன்படுத்தியிருக்கின்றேன். ஆமாம், உங்கள் விவாதத்தில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பல சேனல்களில் நான் அதே கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் 142 பற்றி நம்முடைய அன்பு சகோதரர் திரு கலைமணி அவர்கள் கலைராஜன் அவர்கள் சொன்னது 142ல கிரே ஏரியா, அதாவது சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சட்டத்தில் காண முடியாது, அது எல்லாம் ஒரு நியரஸ்டாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு கிரே ஏரியா இருந்தது என்றால் அதை வந்து நிரப்புவதற்கு நீதித்துறைக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கார்கள். அந்த ப்ரொவிஷன் தான் 142. அதுவும் பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. பாராளுமன்றம் அடுத்த ஆடியன்ஸ் பாஸ் பண்ண வரைக்கும் தான் அது இருக்கணும்னு இருக்கிறது. 142 போக்கிட்ட இருந்தால் நீங்கள் தட்டி படித்து பார்த்துக்கலாம். ஆக இப்படி தான் இருக்கிறது. ஆனால் இந்த நீதிமன்றம், இந்த நீதிபதிகள் இருவரும் தலைவிரி கோலத்திலே இந்த அவசரப்பட்டு இந்த தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். ஆனால் நாம் இந்திய குடிமக்கள் யாவரும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்றாக வேண்டும். அது மகிழ்ச்சி இருக்கோ இல்லையோ, திருப்தி இருக்கோ இல்லையோ, நாம் அதை வந்து அதுக்கு எதிரான எதுவும் பேச முடியாது, விமர்சிக்கலாமே தவிர உள்நோக்கு கற்பிக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகிறது என்றால் மத்திய அரசு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க போகிறது. குடியரசுத் தலைவர் மீது வழக்கு தொடரலாம் அப்படி என்று அன்பு சகோதரர் கலைராஜன் அவர்கள் சொன்னார்கள். அது கண்டிப்பாக தவறு. இந்த நாட்டினுடைய சட்டங்கள் அத்தனையும் குடியரசுத் தலைவர் பெயரிலே ஏற்றப்படுகிறது. அவருடைய உத்தரவு எல்லாமே ஆட்சி முறை நிர்வாகம் அத்தனையும் அவருடைய கையெழுத்தின் கீழ் தான் நடக்கிறது. அவரை வந்து கேள்வி கேட்பதற்கு கூட அவரை வந்து நீதிமன்றத்துக்கு கூட வரவழைக்கலான்னு சொல்லிடுவாங்க போல் தெரியுது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தவறானது. அரசியல் சாசனத்தினுடைய நிபுணத்துவம் புரிந்தவர்கள் இதை சொல்ல மாட்டார்கள். அதனால தான் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் 3க்கும் தனித்தனியான அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஜுடிஷியரி அதாவது லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்ற வேண்டியதும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இயற்றிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதும், அதே போல் ஜுடிஷியரி அரசியல் சாசனப்படி அதை விதி பெறலாமல், அதை மீறாமல், அதற்கு மாற்று கருத்து இல்லாமல் யார் நடந்தாலும் அவர்கள் அதை மீறி நடக்கிறவர்களை அழைத்து தண்டித்து விசாரித்து விளக்கமளிக்க வேண்டியது நீதித்துறையினுடைய பொறுப்பு, தண்டிக்க வேண்டியது நீதித்துறையுடைய பொறுப்பு. அதே சமயத்தில் ஒரு பேப்பர் வெயிட்டை கூட இவங்க தூக்கி அப்படி வைக்க முடியாது. பேப்பர் வெயிட்டை தூக்கி தனியாக இதில் இருந்து அதில் வைக்கலான்னா வைக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணலாமே தவிர ஒருவேளை குடியரசுத் தலைவரை அணுகியிருக்கலாம், அல்லது உள்துறைக்கு கடிதம் அனுப்பியிருக்கலாம், அல்லது பிரசிடென்ட் இவரை கேட்டிருக்கலாம், உச்சநீதிமன்ற நீதிபதியை அழைத்து அதை பற்றி பேசியிருக்கலாம். அதையெல்லாம் மத்திய அரசு செய்ய தவறிவிட்டது. ஆகையினாலே இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது. இது நாட்டுக்கே பெரிய அவமானம். இந்த குடியரசுத் தலைவருக்கு எதிரான ஒரு முடிவு, கவர்னருக்கு எதிரான முடிவு அல்ல. ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்றப்போ ஒன்று இவர் கிளியர் பண்ண வேண்டிய மசோதாக்களை கிளியர் பண்ணாம ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை கிளியர் பண்ணணும். குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு அனுப்புறப்போ அவருக்கும் சேர்த்து டைம் ஃப்ரேம் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. இது பொதுவா வந்து எல்லா மசோதாக்களுக்கும் டைரக்டா மத்திய அரசு போடக்கூடிய மசோதா, கருணை மனு அதுக்கெல்லாம் பொருந்துமான்ற ஒரு கேள்வி இருக்கு.
மாநில அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஆளுநருடைய முடிவுக்கு முடிவெடுக்காத குடியரசுத் தலைவருக்கு முடிவு வேணும்ல. ஒரு நிமிஷம் நல்ல பொறுமையாக கேளுங்க, நான் இப்போ முடிச்சிடுறேன். அதாவது இந்த 10 பில்லுமே பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது, வேந்தர் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. அப்போ அதில் அதனுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? இது ஆரம்பிக்கும் போது 1956 யூஜிசி ஆக்ட் ஃப்ரேம் பண்ண காலத்தில் என்ன அதனுடைய கிரவுண்ட் ரூல்ஸ் என்ன? இது குடியரசுத் தலைவர், அதுக்கு இந்தியா பூராத்துக்கும் அவர் சான்சலராக இருப்பார், மாநிலத்துக்கு மாநில ஆளுநர்கள் இருப்பார்கள் என்று அது கிரவுண்ட் ரூல்ஸே அப்படித்தான். பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் கிராண்ட் கொடுப்பதற்கும் ஸ்டடி ரிசர்ச்சுக்கெல்லாம் உதவுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட பிரிட்டனில் இருக்கிறதை போல இங்கே உருவாக்க வேண்டும் என்று டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆகையினால தான் அதை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் சட்டம் 200, 201 இதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் 201 பற்றி யாருமே பேசலை. 201 தெளிவாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் கிடப்பில் வைக்கலாம், அதை பற்றி ஆளுநர் தெரிவிக்கலாம், அல்லது குடியரசுத் தலைவரே தெரிவிக்கலாம், அது பரிசீலனை இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் தான் இருக்கிறது. அதற்காக 3 மாதத்துக்குள்ள தீர்வு காணணுங்கிறது எந்த இடத்துலையும் இல்லை, சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இல்லை. ஆகையினால புதுசாக இந்த 2 நீதிபதிகளும், நம்ம மகாதேவன் என்பவர் நம்ம ஊர்ல இருந்து போனவர் தான், அவர் ரொம்ப ஜூனியர் ஜட்ஜி தான். அதுக்குள்ள போக கூடாது, உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு, அதோட நிப்பாட்டி. நான் அதுக்குள்ள போகல. நான் இதுக்கு மேல இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இதை மத்திய அரசு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண போறாங்க. இது ஸ்டே ஆயிடும். இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இல்ல இந்த ஆர்டினன்ஸ் குடியரசுத் தலைவருக்கு டைம் ஃப்ரேம் பண்ணத பத்தியா இல்ல 142 பத்தியா? 142 இல்ல, அதாவது 142ல இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க பாராளுமன்றம் செய்ய வேண்டிய வேலையை நீதிமன்றம் செய்ய முடியாது. அதை ஸ்டே பண்ணிட்டு அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அங்க இவங்களோட சஜஷன் அங்க கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஓகே, கேப்போம். 4 சான்சஸ் இருக்கு. 4 சான்சஸ் இதே நீதிபதிகள்கிட்ட ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இதே நீதிபதிகள்கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீதிபதி அறையில் இருந்தே அதுக்கான திருத்தங்களை செய்யலாம். அப்படி இல்லைன்னா ரெவ்யூ போடலாம், அரசியல் சாசன பெஞ்சுக்கு அனுப்பலாம். இதெல்லாம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு நடத்த வேண்டும். அப்படி பண்ணி விட்டுட்டு அவங்க இதுக்கு நீங்களே திருத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அது சட்டமாகிவிடும். அப்படித்தான் இது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் ஃப்ரேம் பண்றது அப்படின்றது அரசியலமைப்பு சட்டம் சார்ந்தது. அதை மாற்றணும் அப்படின்னா பாராளுமன்றம் தேவை. பாராளுமன்ற ரோலை எப்படி உச்சநீதிமன்றம் ப்ளே பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் தலையானது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அதிகாரங்கள் இருக்கிறது. எப்பொழுது ஒன்றை ஒன்று ஓவர்லேப் பண்ணணும்னு சொன்னால், அரசியலமைப்பு சட்டம் அந்த எந்த கருத்தை சொல்லியிருக்கிறதோ அதுக்கு மாறாக சொல்லுகிற போது ஒன்றை ஒன்று ஓவர்லேப் பண்ணி செக் அண்ட் பேலன்ஸ், அந்த நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக தான் இருக்குது. லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், இது எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், ஜுடிஷியராக இருக்கட்டும், செக் அண்ட் பேலன்ஸ்குள்ளே தான் இந்த அமைப்புகளெல்லாம் இருக்கும். அப்போது இந்த நாட்டில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்திற்கு எந்த சட்டம் ஏற்றினாலும் ஒரு மாநிலமோ அல்லது பாராளுமன்றமோ சட்டம் ஏற்றினால் அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அதை நிராகரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. அப்படித்தான் இந்த வழக்கை பொறுத்தவரையில் அண்ணன் கூட சொன்னார், as soon as possible அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இதை பற்றி விவாதிக்கிற போது இதை பற்றி விவாதித்திருக்காங்க. விவாதிக்கிற போது as soon as possible என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, வரக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மீறாமல் நடப்பாங்க அப்படின்னு எண்ணத்தோடு அதை சொல்லியிருக்காங்க. as soon as possibleன்னா ஒரு நியாயம் கேட்டு ஒருத்தன் வரான்னு சொன்னால் அவனுக்கு 2 ஆண்டுகள் வைப்பீங்களா? அவசரமாக வரான் ஒருத்தன், அவனுக்கு அவசர சிகிச்சைக்கு வர்றவனுக்கு 2 ஆண்டுகள் பிறகு சிகிச்சை தருவீங்களா? தீர்வு தருவீங்களா? அப்படி அல்ல. as soon as possibleன்னா பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் இருப்பவர்கள் தான் ஆளுநர்களாக இருப்பார்கள் என்று அந்த அரசியல் நிர்ணய சபையில் நம்பினார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஆளுநர்கள்
RN ரவியை போன்ற RSS ஊழியராக செயல்படுகிற ஒரு ஆளுநராக இன்றைக்கு RN ரவி இருக்கிறார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு வழங்கிய உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் அதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது இந்த தீர்ப்பை பொறுத்தவரை. அப்போ உடனே அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல, ஏன் ராஜினாமா பண்ணல? இல்லை மைய அரசு அல்லது குடியரசுத் தலைவர் ஏன் அவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணல, அவரை வந்து ஏன் நீக்கல? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவராகத்தான் RN ரவி இருக்கிறார். இப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து 3 மாசம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை பறிச்சுறாங்க. அப்படி அல்ல. குடியரசுத் தலைவராக இருந்தாலும், அதாவது கேபினெட் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்களா இருந்தாலும், மாநில அரசாங்கம் இருந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் மீறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்? அரசியலமைப்பு சட்டத்தை யார் பாதுகாப்பார்கள்? அரசியலமைப்பு சட்டம் தன்னைத்தானே பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை தான் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட். அப்போ தன்னை அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் எப்படி மேற்கொள்றோம்? பாராளுமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரலாம். அந்த திருத்தமும் மறுபடியும், அதாவது 1973 கேசவனந்த பாரதி கேஸ்ல சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு இருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷனுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து எதுவுமே வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து அந்த தீர்ப்பு இதுவரையிலும் அது கேசவனந்த பாரதி கேஸ்ல. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த கூறுகளை, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படையான கூறுகளை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படையான கூறுகள் முக்கியமானது மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், புளூரலிசம். இப்படிப்பட்ட இந்த கூறுகளுக்கு மாற்றம் வரக்கூடாது என்பதுதான் வந்து நம்ம சட்டம் சொல்லுது. அப்படி சொல்லுகிற போது இப்போ குடியரசுத் தலைவர் மீது எல்லாம் கரிசனம் காட்டியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு எதிராக இந்த தீர்ப்பு வந்துச்சு. நான் கேட்கிறேன், ராமர் கோயில் தீர்ப்பு வருகிற போது ராமர் கோயில் தீர்ப்பில் சொன்ன நீதிபதிகள், இப்போ இந்த நீதிபதிகள் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் மேல வந்து இப்படி பாயிறாங்கல்ல. நான் கேட்கிறேன், ராமர் கோயில் தீர்ப்பு எழுதுகிற போது அந்த தீர்ப்பிலே, எழுதப்பட்ட தீர்ப்பிலே சொல்றாங்க, இந்த கோயில் அங்க வந்து இந்து கோயில் இல்ல, அங்க என்ன சொல்லி வர நோக்கம் இல்ல. அந்த அதுதான் இப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் இப்ப வந்து அந்த நீதிபதிகள் மேல பாயறாங்கல்ல. நான் கேட்கிற கேள்வி, அந்த நீதிபதிகள் சொல்றாங்க இங்க வந்து இந்து கோயில் இல்ல, இங்க வந்து இருக்கக்கூடிய இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து வேற அப்படின்னு, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பை தருது. அப்ப அந்த நீதிபதிகளை யார் கேட்டாங்க? யார் அதை பத்தி விமர்சனம் பண்ணாங்க? யார் பேசுறாங்க? யாரும் பேசல. அப்போ பேசாதவர்கள் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிற போது அதற்கு ஏன் இவ்வளவு? அதுதான் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை தர்றார். இந்த ஜனநாயக விரோத சக்திகளுக்கு அச்சத்தை ஊட்டியிருக்கிறது. அவர்கள் வந்து இது எரிச்சல் அடைந்து இருக்கிறார்கள். ஏன் சொல்றாங்க? இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான தீர்ப்பு. குறிப்பாக ஆளுநர்களை பொறுத்தவரையில இந்தியாவிலே மக்களாலோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளாலோ தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு இருக்கிறார் சொன்னா அது ஆளுநர் தான். அப்படிப்பட்ட ஆளுநர் எப்படி வந்து மக்கள் கொண்டு வருகிற தீர்மானங்களுக்கு எதிராக அவர் செயல்பட முடியும்? வக்பு போன்ற சட்டங்களை உச்சநீதிமன்றம் இப்போ இடைக்காலமாக நிறுத்தி வச்சிருக்கு. இது மாதிரி மத்திய அரசுடைய பல சட்டங்களை கேள்வி எழுப்புது. இன்னும் சொல்லணும்னா தேர்தல் பத்திரம் மாதிரியான திட்டங்களை எல்லாம் கேள்வி எழுப்புது. அந்த மோதலுடைய உச்சமாக இதை பார்க்கலாமா? ரொம்ப தப்பு. சுப்ரீம் கோர்ட் வந்து எதையும் நிறுத்தி வைக்கல, எந்த தடையும் போடலை. ஹியரிங்க்கு வந்த உடனே அடுத்த 7 நாள் டைம் 2 பேருக்கும் கொடுத்துருக்கு. அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தரப்பு கருத்துக்களை என்கிட்ட கேட்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, நீ பண்ணது நியாயமா அப்படிலாம் கேட்பாங்க. நான் ஒரு பதில் சொல்லுவேன், நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க, தீர்ப்பு வரும். அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ என்ன சொல்லியிருக்காரு சொலிசிட்டர் ஜெனரல்? என்ன சொல்லியிருக்காரு? 7 நாள் டைம் கொடுங்க, 100 வருடமாக எவ்வளோ அநியாயம் நடந்திருக்குங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு 5 நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதே ஒழிய எதையும் யாரும் தடை செய்ய அனுமதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேஸு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 7வது நாள் வந்து இந்த கேஸ் திரும்பி வரும், இவர் முன்னாடி வரும். அப்போ இவர் வந்து அதை பார்ப்பார், திருப்பி அடுத்த நாள் தள்ளி போகும்.
13ஆம் தேதி அன்னைக்கு இந்த நீதிபதி போய் இன்னொரு நீதிபதி வருவார். அதற்கப்புறமும் இது தள்ளி போகுமே ஒழிய, ஒரு கேஸ் நடக்குமே ஒழிய இதுக்கு தடை வந்ததுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது ஒரு உதாரணம் சார். தொடர்ந்து இப்போ தடை வந்ததுன்னு நினைக்க வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது, வேற எதுவும் கிடையாது. தடையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போடல. 7 நாள் தள்ளி வைத்திருக்கு அடுத்த ஹியரிங். அது சாதாரணமாவே நடக்கும், வாய்தா கதை தான். அதே தள்ளி வச்சிருக்கு. அது வரைக்கும் வேற எதுவுமே நீங்க அதுல ஆக்ஷன் பண்ண முடியாது சார். நான் உங்களுக்கு சொல்றேன், உறுப்பினர்கள் போட முடியாது இல்ல. கார்கே, பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் ஒன்னு தெளிவா சொல்றேன். மற்ற இடத்துல எத்தனை போய் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. வகாப் போர்டில் இருந்து ஒரு சொத்தை எடுப்பதற்கான நோக்கம் இல்லை, எடுக்கவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல செமையாக கையெழுத்து போட்டிருக்காங்க 70 வருஷமா பிரிட்டிஷ்காரனும் மற்றவங்களும். வகாப் போர்ட்லேருந்து ஒரு சொத்தை எடுக்க முடியாது. ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாகவும் எடுக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் என்னோடது, இதெல்லாம் என்னோடதுன்னு குத்துமதிப்பா சொன்னாங்க இல்லையா, அதை முதல்ல வரையறுத்து அப்பா இதுதான் உன்னோடது அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்குமே ஒழிய. இப்போது நீதிமன்றத்துக்கு வந்ததும் அங்க என்ன நடக்குதுன்னு நான் கேட்கிறேன். நீதிமன்றத்தில் ஒண்ணும் இல்ல, வாய்தா வாங்கியிருக்காங்க. அடுத்ததுல 2 பேரும் ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க. சொலிசிட்டர் ஜெனரல் வந்து கிட்டத்தட்ட 100 வருடமாக இந்த வகாப் போர்ட்ல என்னென்ன மாதிரியான தவறுகள் நடந்துட்டு இருக்குங்கிறத எடுத்து சொல்ல போறாரு. ஐயா 2-3 விஷயம் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லணும். இந்த முகமது ஹாரிஃப்னு ஒருத்தர் 3 இந்திய சோல்ஜரை கொன்னுட்டு அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போறாரு. 4 வருஷம் ஆகுது கேட்கறதுக்கு. இல்லைங்க, 24 வருடமாக 3 இந்திய சோல்ஜரை கொன்னுட்டு இன்னைக்கு உயிரோட இருக்கான் அவன். உங்க வரி என் வரியில அவனுக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். இதே நீதிமன்றம் 24 வருடமா அந்த கேஸ் நடத்திட்டு இருக்கு. ஒரு ஆள் செத்தான், ஒரு ஆள் கொன்னான். புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் சார் ஆகும்? மேல கேஸ் போடுவீங்க, திரும்ப பிளியா கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே மறுப்பீங்க. இப்படி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா ஏழை கிட்ட நிறைய வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே ஆட்சியாளர்கள் யார் இப்போ இதே மாதிரி நடவடிக்கை எடுக்கல. இல்ல கரெக்ட். அது நம்முடைய அரசியலமைப்பு ஜனகம் சொல்லியிருக்குது, பல குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி மாட்டிடக்கூடாது அப்படின்றது. அதுக்காக நம்ம வெயிட் பண்றோம். எல்லா வகையிலையும் ஒருத்தரை அவருக்கான வாய்ப்புகளை கொடுத்து கடைசியா தான் ஒத்துக்கிறாங்க. அப்போ பல்தேவ்னு ஒருத்தர் மும்பைல வந்து டுப்பு சாவடிச்சான் எல்லாரையும். அவன் சாவடிச்சவன 2012 சாவடிக்கிறான். 2024 வரைக்கும் அவன் கேஸ் வந்து எஸ்சி கிட்ட உட்கார்ந்துருக்கு. அவன் குற்றவாளிங்கிறது கேமரால தெளிவா தெரியுது. அவனை வந்து காப்பாத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீதிமன்றத்தின் மேல் குறை சொல்வது என்னுடைய வேலை இல்லை. ஒரு பணியை செய்யும் பொழுது யாருக்குமே அந்த அக்கறை இருக்கும். எதுக்காக செய்யறோம்ங்கிறதுல ஒரு அக்கறை இருக்கு. என்னுடைய நோக்கம் நீதிமன்றத்துக்கு டைம் ஃப்ரேம் பண்ணலாமா அப்படின்றதா? இல்லைங்க, நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்க முடியாதுங்கிறது மட்டும்தான் இங்க இருக்கிற ஒரு பிரச்சனையை ஒழிய, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மாநிலமும் எப்படி வேணாலும் சட்டத்தை கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும், இடஒதுக்கீடுங்கிறது ஒரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒருத்தர் இங்க ஓபிசி, நாளைக்கு அங்க ஓபிசி. ஒரு தலைவர் வராரு, வந்துட்டு இந்த ஓபிசிக்கு எல்லாம் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு ஒரு மசோதா போடுறாரு. கவர்னர் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறாரு. அது போயிட்டு குடியரசுத் தலைவர் 3 மாசம் வேற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளிடுது. மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்படி நடத்துறதுக்கு கோர்ட்டுக்கு வேலை இல்ல. கோர்ட்டோடைய வேலை சரி தப்பு சொல்றது மட்டும்தான். எத்தனை நாள்ல முடிவு பண்ணோம், ஏன் முடிவு பண்ணோங்கிறது அவங்களுடைய வேலை இல்ல. ஒரு உதாரணத்தை சொன்னார், ஒருத்தனை சுட்டு கொண்டாங்க, 3 பேரை கொண்டான்னு. அதுக்குள்ளே நான் ஆய்வாக அதை வந்து நம்ம ஆதரிச்செல்லாம் பேசலை. கொலகாரம் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய எத்தனை வழக்கு, இன்றைக்கி எத்தனை ஆயிரம் வழக்கு, இன்றைக்கி லட்சக்கணக்கான வழக்கு இன்றைக்கி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. எல்லாம் தீர்மானம் பண்ண முடியாமல் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ பில்கிஸ் கான் பாலும் வழக்கு, அந்த சின்ன குழந்தைய கூட கை குழந்தைய கொடுத்து அடித்து கொண்டாங்க. அவனுக்கு வரவேற்பு சொல்லி மாலையை போட்டு வரவேற்றது யாரு? உள்துறை அமைச்சரே வரவேற்றாரு. இதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா? உதாரணத்தை எல்லா தப்புகளும் வெறும் 25 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க ஷாபானுக்கு தகேஜா. 25 ரூபாய் 4 குழந்தை பெற்ற ஒரு பொம்பளைக்கு கொடுக்கிறதுக்கு வக்கில்லாம இருந்தது. ஏங்க, நான் வந்து இதுல தப்பு சொல்றது வந்து கொலைகாரனை நியாயப்படுத்தி நான் பேசலங்க. நானும் நியாயப்படுத்தல. எந்த மதத்திலும் நான் சொல்லலங்க. எந்த மதங்கிறத பத்தி சொல்லல. அவங்க தண்டிக்கப்பட வேண்டும், அதுல வந்து நான் மாற்றுக்கிறதே எனக்கு இல்லை. ஆனா ஒரு உள்துறை அமைச்சரே போய் மாலை போட்டு வரவேற்றாருன்னு நினைக்கும் போது தான் வேதனையா இருக்குங்கிறத நான் சொன்னேன். ஸ்டாலின் ஐயா பத்தி தப்பா சொல்றீங்க. அவர் போய் பேட்டரி கொடுத்தவரை கட்டி பிடிச்சிட்டு வந்தாரு. தேவையில்லாம நீங்க உங்களால காட்டி கொடுத்தீங்க. வந்து அவர் பேரழிவாளன் வந்து சொல்லுவார், அந்த கதை சொல்றாரு, 30 வருஷம் ஜெயில இருந்து வெளியே வந்தான். நீங்க சொன்னீங்க ஆயில் ஒண்ணா ராஜீவ் காந்தியை கொண்டாடுறதுக்கு 30 வருஷமா சோத்த போட்டுருக்கோம் சார். சார் ஏங்க, ஆயில் 30 வருஷமா சோத்த போட்டுருக்கோம் ராஜீவ் காந்தியை கொண்டாடுறதுக்கு. என்ன சின்ன சார், இங்க டிபேட் அத பத்தினது. ஏங்க, நீங்க கேட்டீங்க ஆயில் தொண்டை எத்தனை வருஷம்னு. 30 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா? இல்ல அவர் 30 வருஷம் இருந்தது வந்து அவர் வந்து மரண தண்டனை எதிர்நோக்கி இருந்தார். கருணைமணி இருந்ததால அவருடைய எக்ஸ்டெண்ட் நீட்டிக்கப்பட்டது. அது வந்து நான் என்ன சொல்றேன், எப்படி இருந்தாலும் ஜெயில தானே கிடந்தாலும்
ஜெயில தானே கிடந்தாப்புல. அவரை கட்டி பிடிச்சது பெரிய தப்பா ராஜீவ் காந்தி இறந்திருக்காரு. என்னோட கேள்வி இல்ல இந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, இது இல்ல இந்த டைம் ஃப்ரேம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு அர்ஜென்சியை கொடுத்துறாதா? சரி எது வந்தாலும் கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு திரும்ப நாளைக்கு அது கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டே ஆச்சுன்னா யாருக்கு பிரச்சனை? இல்ல நான் என்ன சொல்றேன், எது வந்தாலும் கையெழுத்து போடுறதுக்கு ஆளுநருக்கு நான் கையெழுத்து போடணும் நாங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடைசி டிபேட்ல வரைக்கும் நமக்கு சொன்னது இந்த ஆன்லைன் சூதாட்ட மசோதா என்னாச்சு, கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டாச்சு, அது கோர்ட்ல போய் தானே ஸ்டே ஆச்சு. ஆமா அப்படின்றாங்க. ஆமா அது மாதிரி என்ன தப்புக்கிறீங்க நீங்க? அதுல என்ன தப்புக்கிறீங்க நீங்க? இப்போ வந்து ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லதுக்காக தான் நிறைவேற்றுவாங்க. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அந்த மசோதாவை உடனே கையெழுத்தாய் கொடுக்கறது தானே, கொடுத்தா தான் அந்த மக்களுக்கு பயனடையும். அதை நீ வருஷக்கணக்காக கையெழுத்து போடாம வச்சிருந்தீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? இல்ல சார், ஆர்டர் ஏன் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு? அப்படி திருப்பி கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்புறாங்க, மசோதா திருப்பி அனுப்புறாங்க. இவர் சொல்றாரு புல் ஸ்டாப் கமாலாம் மாத்தாமன்னு. அந்த மசோதா எங்களுக்கு தேவையான மசோதா, மக்களுக்கு தேவையான மசோதா நாங்க அனுப்புறோம். நீ யாரு? நீ எந்த ஊரு? நீ எந்த நாட்டை சேர்ந்தவன்? நீ மத்திய அரசாங்கத்தை இல்ல சார், இல்ல தமிழ்நாட்டுடைய மக்களை நீங்க யாரு நியமிக்கப்பட்டவர்கள் அதெல்லாம் சொல்லலாம். எந்த நாட்டை சேர்ந்தவனா தப்பு. இப்ப குடியரசு துணைத் தலைவர் இருக்காரு, தோனி சார்ந்த மாநிலத்தை சார்ந்தவர் குடியரசு துணைத் தலைவராக இருந்து பேசிட்டு தான் நியாயம் இல்லை. அரசியல் அமைப்பு சட்டங்கிறது தான் எல்லாத்துக்கும் மேலானது. அவர் பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பி, அவர் சேர்மன். அவர் பேசுறதை பார்க்கும்போது ஒரு கட்சி சார்பாக தான் பேசுறாரு நான் நினைக்கிறப்ப. அது மாதிரி ஆளுநர் ரவியும் அப்படித்தான் பேசியிருக்கிறாரு. இதுக்கு முந்தி இருந்த பன்வாரிலால் புரோஹித் இருந்தார்ல, அவர் அப்படித்தான் பேசினாரு. அவருக்கு எங்களுடைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நான் ஒன்று சொல்றேன், அவர் குமார் சொன்னாரு. இப்ப இந்த பத்திரிகைகள் அந்த தீர்ப்புல உள்ள சொன்னதை நான் சொல்றேன், படிக்கிற பத்திரிகைகள் வந்ததை. காலக்கெடுவிற்குள் குடியரசுத் தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக மாநிலங்கள் நீதிமன்றத்தை நாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வழக்கு போட முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நீதி தீர்ப்புல வந்தது கோர்ட் பேப்பர்ல வந்ததை நான் சொல்றேன், தீர்ப்புல சொன்னதை தான் நான் சொல்றேன். நானா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க மேல வழக்கு போடணும்னு சொல்லல. எத்தனை நாளைக்கு தான் நீங்க வச்சிருக்க முடியும்? எதுக்கு ஒரு காலக்கெடு வேணுமா இல்லையா? ஆண்டாண்டு காலமா நீங்க வச்சுட்டே இருந்தா மக்கள் என்ன வரல சார். அது குடியரசுத் தலைவருக்கு ஒரு பதற்றத்தை கொடுத்துறதா, ஒரு அர்ஜென்சியை கொடுத்துறாதான்னு கேட்கறாங்க. அவன் என்ன அர்ஜென்சி கொடுத்தாரு? அவங்களுக்கு என்னங்க அதை கூட வேற வேலை என்னங்க இருக்கு? இந்த மக்களுக்கு செய்யறது வந்து செய்யாம அந்த டைம் ஃப்ரேம் போதுமானதுன்னு நினைக்கிறீங்க? டைம் ஃப்ரேம் போதுங்கிறனா நான் என்ன சொல்றேன், அப்படி கூட இருந்தால் இல்ல அதிலே சொல்லியிருக்கோங்க. அப்படி அவருக்கு டைம் தேவை என்றால் மாநில அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம், ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லி டயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த டயத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. வரி கொடுக்க அனுப்புறாங்க, நாடு என்ன ஆகும்? இப்போ ஒரு சட்ட திருத்தம் மூலமா, ஒரு ஆர்டினன்ஸ் மூலமா கூட அவங்க வந்து அவசர சட்டம் மூலமா இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க அடுத்த கேள்வி கேட்க முடியாதுல்ல. அந்த வாய்ப்பு உச்சநீதிமன்ற பாராளுமன்றத்துக்கு இருக்குல்ல. ஆர்டினன்ஸ் வந்து முறையாக, அதாவது வந்து பாராளுமன்றம் நடக்காத பொழுது, பாராளுமன்றம் நடக்கிற போது சட்டம் கொண்டு வந்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணி அந்த பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணி சட்டமாக வரும். அது இல்லாத போது, பாராளுமன்றம் கூடாத போது இடையில் ஒரு தேவை ஏற்பட்டால் ஆர்டினன்ஸ் கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அது எக்ஸ்டர்னல் பிரச்சனைக்காக இருக்கலாம், இன்டர்னல் பிரச்சனைக்காக, செக்யூரிட்டி அந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா மிக அதிமுக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாங்கன்னா ஆர்டினன்ஸ் கொண்டு வருவது என்பது இயல்பு. இந்த ஆர்டினன்ஸும் கூட 6 மாதத்திற்கு பிறகு வந்து மறுபடியும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அது சட்டமாக்கப்பட வேண்டும். அப்படியே ஒருவேளை அது சட்டமாக்கப்படலைன்னா அது அவங்க நம்பர் இருக்குல்ல சார், சட்டமாக்கப்படலைன்னா அது வந்து அவ்வளோதான், அது முடிஞ்சுது. அது ஒருவேளை மீண்டும் அது சட்டமாக்கப்பட்டால், ஆர்டினன்ஸ் மறுபடியும் பாராளுமன்றத்தில் வந்து கூடி அது சட்டமாக்கப்பட்டால், அதுவும் மறுபடியும் வந்து யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உகந்ததா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி இருக்கிறதா அப்படின்ற கேள்வியே விவரங்களை அங்கே வந்து விவாதிப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அங்கே வந்து தீர்ப்பு எழுதப்படும். இவங்க மறுபடியும் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்ததுனாலே, மறுபடியும் சட்டம் கொண்டு வந்ததுனாலே வந்து அது ஏற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் தான் உச்சபட்சமானது. அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதுதான் உச்சபட்சமானது. அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து இந்த விவாதத்தை வந்து வேற வழியில் வந்து திசை திருப்பி அவர் சொல்றாரு. எப்பவுமே அவருடைய விவாதத்தை பார்த்துருக்கிறோம், அவர் அப்படி திசை திருப்பி சொல்லுவார். ஆனால் இந்த வரி கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேன்னு ஒரு சட்டம் மசோதா ஏற்றினாங்கன்னா அது சட்டமாக ஏற்ற முடியுமான்னு கேட்குறாரு. அந்த எந்த மாநில அரசுமே ஒரு பொறுப்பும் கடமை உணர்ச்சியோட தான் வந்து வேலை செய்யும்.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களுக்கான அரசு, மக்களுடைய பிரச்சனைகளுக்கான செயல்படுகிற அரசு. அப்படி வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, ஒரு ஃபெடரலிசம், இங்கே இருக்கக்கூடிய ஃபெடரலிசத்துக்கான எதிரானது. அப்போ மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்தது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசு. அப்போ இந்திய அரசு வந்து இப்போ வரி கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு ஒரு வேலை போடக்கூடாது. ஒரு வேளை சட்டம் இயற்றினாலும் அப்படி மசோதா போட்டாலும் அதை முதல்ல அவர் ரிஜெக்ட் பண்ண கவர்னர் மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அது சட்டமாக்கப்படும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் நிராகரிக்கப்படும். இதுதான் வந்து உண்மை. குமார் சார், அதாவது ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு கைடு. 140 கோடி மக்களுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும், அனைத்து மாநில மத்திய சட்டமன்றங்களுக்கும், பாராளுமன்றத்திற்கும், அமைச்சரவைக்கும் நம்முடைய கைடு வந்து கான்ஸ்டிடியூஷன் தான். ஆனால் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இல்ல சார், அந்த தீர்ப்பை எல்லாம் ஏத்துக்கிட்டாச்சு. ஏன்னா நீதிமன்றத்தின் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை. அந்த புரிதல் அப்படி அல்ல. அந்த புரிதல் இல்லாததால தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஏனென்றால் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனே क्वेश्चन பண்ண முடியாது. என்ன சொல்லியிருக்கணும், ஒரு பொறுப்பு இருந்தா நீதிபதிகளுக்கு, நான் தப்பா சொல்லல, அவங்க என்ன பண்ணியிருக்கணும், பிரசிடென்ட்டுக்கு அல்லது உள்துறை வழியாக பிரசிடென்ட்டை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, காலதாமதம் இருக்கிறது, ஒரு மாநிலம் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது, அதற்கு முடிவெடுக்க வேண்டும், நீங்கள் முடிவெடுத்து எங்களுக்கு தெரிவிங்கள், குறுகிய காலத்தில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அதை செய்யவில்லை நீதிபதிகள். அதை ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லி அதன் மூலம் அணுகியிருக்கணும், அட்டர்னி ஜெனரல் மூலமா அணுகியிருக்கணும். எந்த தப்பையும் எதையும் செய்யலாம். அடிப்படையில் ஒரு கேள்வி, டெல்லியில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் அப்படின்னா அதுக்கு ஒரு அவசர சட்டம் போட்டு துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம். தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுல உச்சநீதிமன்ற நீதிபதியும் இருப்பார்னா அதுக்கு ஒரு சட்டம். இப்போ இதுக்கு ஒரு சட்டம் போட்டா எதெல்லாம் அரசியலமைப்பு அதிகாரம் வழங்குதோ அதெல்லாம் பார்லிமெண்டத்தை வச்சு பைபாஸ் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வருதுல. பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். பார்லிமெண்ட் சுப்ரீம் தான். ஆனால் அதை காட்டிலும் அரசியலமைப்பு சட்டம் சுப்ரீம். சார், சட்டத்தை ஏற்றதே பார்லிமெண்ட் தான் சார். ஆனாலும் அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்க கூடாது. ஏற்றதே நான் தான் முரணா இருக்க கூடாது. கொஞ்சம் இருங்க சார், நான் வெளியே முடிச்சுங்க, நேரமே இல்லை. அதாவது பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்துக்கு உட்பட்டு தான் அத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் டீடைல் தான் கொடுத்திருக்கிறது. நீதித்துறை விசாரிக்க வேண்டியது, தண்டிக்க வேண்டியது, விளக்கமளிக்க வேண்டியது. இதை தாண்டி பேப்பர் வெயிட்டை தூக்கி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் சட்டத்தின் ஆன்மா என்ற நூலை எழுதி 5 ஆண்டுகளுக்கு மேல் அதை ஆய்வு செய்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நான் இதை சொல்லுகிறேன். எங்க போனாலும் சரி இதுதான் நடக்கும். சரி, ஓகே, ஒரே வரி முடிச்சுக்கோங்க. ஒரே வரி. ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. நேரம் குறைவாக நீதிபதிகளை பற்றியும் ஒரு பல நடவடிக்கை எடுக்கல, எஃப்ஐஆர் போடலன்னு சொல்லியிருக்காரு ஒரு குடியரசு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஜஸ்டிஸ் வீராசாமின்னு தமிழ்நாட்டுடைய சிஜே ஒருத்தர் இருந்தார். அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்காண்டி கேட்டப்ப கமிட்டி ஜட்ஜஸ் கமிட்டி போட்டு சுப்ரீம் கோர்ட் சிஜே வந்து அந்த கமிட்டியினுடைய விசாரணை கேட்டு தான் எஃப்ஐஆர் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அது மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பாட்டுக்கு எல்லாத்தையும் குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி நீதிபதிகள் மேலே குற்றச்சாட்டு சொல்வது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொடுத்த நீதிபதிகள் இவங்க திட்டமிட்டு இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா 5 நீதிபதிகளை வைத்து அதற்கு மேல் உள்ள கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை கொண்டு வந்து இந்த இவர்கள் கொடுத்த தீர்ப்பை மாற்றி என்ன வழி இருக்கிறது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டு ஒரே வரி சிம்பிளா சொல்லிடுறேன். எஃப்ஐஆருங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தானே ஒழிய யாரையும் குற்றம் சாட்டுற விஷயம் இல்லை. இந்த நீதிபதி வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னு தான் போடணும். அதை போடாமல் இருக்காங்கிறது தான் பிரச்சனை. நீதிபதி மேலே குற்றம்னு யாரும் சொல்லலை. அவர் அவுட் ஹவுஸுங்க, யாரோ வருவாங்க, எப்படி எப்படியோ பணம் வைப்பாங்கன்னு சொன்னால் அது வழக்கு. எஃப்ஐஆருங்கிறது எஃப்ஐஆர் போடப்படலைங்கிறது தான். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரிகொடா இயக்கம்ங்கிறத எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்ப சமீபத்திலையும் சொன்னாரு. சொன்னதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு சட்டமா போட்டாருன்னா ரெண்டாவது சாப்டர்ல நேத்து நடந்த வழக்குல நீங்க ஒன்று சொன்னீங்க. அது ஒண்ணு இல்ல, சொலிசிட்டர் ஜெனரலே அஃபிடவிட் ஃபைல் பண்ணி நாங்கள் எந்த முன்னெடுப்பு நடத்த போகிறது இல்லை, இந்த வக்ஃபு மசோதா திருத்த சட்டத்தை நாங்கள் பயன்படுத்த போகிறது இல்லைன்னு அவங்களே அஃபிடவிட் போட்டாங்க. இதுதான் உண்மை. நேற்று நடந்த விஷயம் எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறேன்.
அதாவது இந்த சட்டங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா அரசு 10 ஆண்டுகளாக இருந்து கொண்டு வந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எதை காட்டுதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் என்பது அவங்களுடைய நோக்கம். ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாத இயலாத நிலையில் அதை டைல்யூட் பண்ணுவது எப்படி என்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அவங்களுடைய விவாதங்கள் நிறைவுறாது. அடுத்த நகர்வு என்னன்னு பொறுத்தது பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்